ஹாய் ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டிஎன் மாஸ் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஓவர்சீரு, அசிஸ்டன்ட் இன்ஜினியரு இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் நிறைய வேகன்சிஸ் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதற்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி 30ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், நம்ம ஜோனில் இருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோட் நம்பர் 201, 202, 203, அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருந்தால் உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எப்போ போகலாம், எத்தனை பேரை கூப்பிடுவாங்க, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மினிமம் நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருந்தால் நம்ம வந்து ஜோனில் இருக்கோம், நம்ம வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு 40 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கனாலே போதும். 40 கொஸ்டின்ஸ் போட்டு 60 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர், அதாவது டெக்னிக்கல் பேப்பரை வந்து அவங்க வந்து வேலிட் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த 40 கொஸ்டினுக்கும் கீழே நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து அவங்க வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. 40 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 1.5 மார்க் நம்ம போட்டோம் அப்படின்னா 60 மார்க் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நம்ம மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து அந்தளவுக்கு வந்து ஹார்டாக கேட்கல. ஸோ 80லேருந்து 85 கொஸ்டின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் வந்து அடிச்சிருக்கலாம். ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க. குரூப் 4 லெவலுக்கு கூட அவங்க டஃப்பாக கேட்கல, எல்லாமே பேசிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர்லேருந்து தான் எடுத்திருந்தாங்க. அதனால் 80லேருந்து 85 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடிச்சிருக்கலாம். தமிழில் நீங்கள் 100 அவுட் ஆஃப் 100 அடிச்சிருந்தீங்கனாலுமே பட் யூஸ் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து அவங்க வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. தமிழில் வந்து மினிமம் நம்ம பாஸ் பண்ணால் போதும். அடுத்ததாக பார்த்தோன்னா டெக்னிக்கல் பேப்பர். டெக்னிக்கல் பேப்பரில் எல்லாமே, அதாவது காமனாக கோட் நம்பர் 201 இருக்கட்டும், 202 அண்ட் 203 இந்த 3மே பார்த்திங்கன்னா இந்த 3மே நமக்கு டோட்டலாக பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின், அதே மாதிரி டெக்னிக்கல் பேப்பர் 200 கொஸ்டினுக்கு நம்ம எக்ஸாம் நடந்தது. ரெண்டுமே சேர்த்து 300 மார்க்கு. இந்த 300 மார்க்கு இன்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு 300 கொஸ்டின் இன்ட்டு 1.5 மார்க் நம்ம போட்டோம் அப்படின்னா 450 மார்க்கு. இந்த 450க்கு நம்ம எத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் நமக்கு வந்து தீர்மானிப்பாங்க. முதல்ல எத்தனை கொஸ்டின் போட்டிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 102 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக ஷார்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு ப்ளஸ் டெக்னிக்கல் பேப்பர் ரெண்டுமே சேர்த்து 300 கொஸ்டினுக்கு 102 கொஸ்டின் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அவங்க வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன்லேயுமே இதான் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்னா 153 மார்க்கு. இந்த 153 மார்க் அப்படிங்கிறது 102 கொஸ்டின் இன்ட்டு 1.5 மார்க்கு. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு வந்து 1.5 மார்க்கு. ஸோ ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 153 அப்படிங்கிறது வருது. இந்த 153 பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு ப்ளஸ் இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்டு இது ரெண்டுமே சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கோடு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இந்த கோடு பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடாது. இந்த 153ங்கிறது காமனாக அந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கணும். இது யார் யாருக்கு அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, டிஎன்சி இந்த மாதிரி எல்லா கேட்டகரியுமே 102 கொஸ்டின் மார்க் பார்த்திங்கன்னா 153 மார்க் எடுத்திருந்தால் நம்ம வந்து எலிஜிபிள் ஆயிடுறோம் இந்த போஸ்டிங்க்கு. ஸோ இதற்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு வேகன்சியை பொறுத்து கட் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு வந்து தீர்மானிச்சிருப்பாங்க. இதுவே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா ஓகே, ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 204 மார்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 204 மார்க் அப்படிங்கும்போது நமக்கு 136 கொஸ்டின். பொது பிரிவினராக இருந்தால் நீங்கள் வந்து 136 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். அது வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர், அதாவது மொத்தம் நம்ம வந்து 300 கொஸ்டின் சொல்லியிருக்கோம். இந்த 300க்கு 136 கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிருந்தீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 153 மார்க்கு, அதாவது 102 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாலே நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிடுவோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கட் ஆஃப் பார்க்கலாம். இப்போ கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி போஸ்டிங்கும் நம்ம பார்க்கணும். ஸோ கோட் நம்பர் 201, 202 அண்ட் 203க்கு இருக்கிற மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வேகன்சி தான் சீரியல் நம்பர் 10லேருந்து பார்த்திங்கன்னா இந்த 14 வரைக்கும் நமக்கு வந்து
ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கோட் நம்பர் 201, 202 அண்ட் 203க்கு உள்ள வேகன்சிஸ். இதோட மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 650 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ 2555 வேகன்சியாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வேகன்சி வரும். அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து வேகன்சி அதிகப்படுத்துவாங்க. இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நியர்பை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1100 வேகன்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து சட்டப்பேரவையிலையும் பார்த்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து சட்டப்பேரவையிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பை டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 1100 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வரும். அப்படி வேகன்சிஸ் வர்ற பட்சத்தில் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 63லேருந்து 68 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஃப் ஜோன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 63லேருந்து 68 கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து போடலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 70, 72 கொஸ்டின்லாம் போட்டிருக்காங்க. பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த 63லேருந்து 68 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. டெக்னிக்கல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 145லேருந்து 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம போட்டிருக்கணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருப்போம். இதுவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 140லேருந்து 145 போட்டிருந்தாலே போதும், கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இதுவே சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து இன்னுமே அதிகமாகும். அதாவது 150லேருந்து 155 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக போட்டிருக்கணும். ஆவரேஜாக நம்ம எவ்வளோ ப்ரோ ரெண்டையுமே டோட்டல் பண்ணி, ஸோ இதில் வந்து சில பேர் 50 கொஸ்டின் போட்டிருப்பீங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் 50 கொஸ்டின் போட்டிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 150, 155 வரையும் போட்டிருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி தான் கட் ஆஃப் அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுமே அதான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸு ப்ளஸ் டெக்னிக்கல் எபிலிட்டி இது ரெண்டையுமே நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி நம்ம எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 210லேருந்து 220 கொஸ்டின் வரையும் போட்டிருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக இன்டர்வியூக்கு போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு 1:5 ரேஷியோவில் தான் வந்து நம்மளை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. போஸ்டிங் வந்து 1000 வேகன்சி அப்படின்னா × 5 போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5000 பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்வியூக்கு போவோம். இப்போ இந்த 201, 202, 203 பொறுத்த வரைக்கும் 210லேருந்து 220 கொஸ்டின் அடிச்சிருந்தீங்க கண்டிப்பாக அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்வியூ நிச்சயமாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூக்கு எத்தனை மார்க் ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 60 மார்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது என்னோடய அசம்ஷன்ஸ் தான். ஏன்னா இன்டர்வியூ வச்சாங்க அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்பேரன்சியாக இருக்காது. ஸோ நிறைய ப்ராப்ளங்கள் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்டர்வியூவை கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவாங்க. நான் மறுபடியும் சொல்ல இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணுறது இது என்னோடய அசம்ஷன் தான். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்கீங்க ரெண்டுமே, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸு தென் பார்த்தோன்னா டெக்னிக்கல் எபிலிட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோட் நம்பர் போட்டு நீங்கள் எத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனிவே இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.